गाइस குலாவ மாட்டிட்டு எங்க போயிட்டு இருக்கானு பாத்துட்டீங்க. இந்த வீடியோ கடைசில சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதனோட ஜாபையும் ஜிம்மையும் எப்படி மெயின்டைன் பண்ணி ஒரு குட் பிசிக்கை கொண்டு வர போறங்கிறதுல அடுத்த வீடியோ. ஏன் அடுத்த வீடியோல நான் கண்டினியூஸா வீடியோ போறது இல்ல, அதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் ஒர்க் முடிச்சு வந்து ஈவினிங் ஒரு மரமான காஃபி வச்சு குடிச்சு டைரக்டா ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஒரு தரமான பேக் ஒர்க் அவுட் பண்றன்ற ஒரு மோட்டிவேஷனோட ஜிம்முக்கு போயாச்சு. அப்புறம் என்ன இன்னைக்கு பேக் மசில் ட்ரைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ற எல்லா வேரியேஷன்லயும் ஒரு 3 செட் பண்ணி முடிச்சிட்டேன். गाइस இந்த வீடியோ எப்படி நான் தீபாவளிக்கு தான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ஒரு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் தினைக்கு ஜிம்முக்கு போயிட்டு தான் இருக்கேன் ரெகுலராக. பட் வீடியோ தான் டெய்லி போட முடியல. பிகாஸ் வாய்ஸ் ஓவர் ப்ளஸ் எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. நம்மள்ட்ட இருந்து வீடியோ இனிமேல் ரெகுலராக வரும். தப்பா நினச்சிக்காதீங்க. என்னடா பேக் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஷோல்டர் காமிச்சிட்டு இருக்கான்ட்டு நான் மிரரை பார்த்தாலே போதும் போசிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நிதானமா எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணி முடிச்சுட்டு கார்டியோ ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டு போசிங் செக் பண்ணிட்டு நான் ஒரு மன நிறைவோடு இன்னைக்கு வெளியே வந்தேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பம்ப் கிடைச்சது. அப்புறம் வெயிட் செக் பண்ணிட்டு டேரக்டா ரூமுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவன் வெளியே இருந்து வரும்போது பனியோட வரான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால எப்படி இருந்தனோ அப்படியே போய் வெளியே போய் ஒரு கிளிப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். गाइस இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தின்ற ஒரு ஆயுதத்தை தான் கையில் எடுத்தேன். அது ஏன் கையில் எடுத்தேன்னு அப்புறம் தான் யோசிச்சேன். பிகாஸ் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. சப்பாத்திக்கு சிக்கன் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கே நைட்டு 10:40 ஆயிடுச்சு. ஒரு வழியாக அதை ரெடி பண்ணி சாப்பிட்டோம். வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து வருமான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கிரேவி இல்லை. அதனால நான் ஹோம்மேட் ஷவர்மா மாதிரி ரோல் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நான் டின்னரை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் 3 எக்கை பாயில் பண்ணி எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகும்போது தான் ஞாபகம் இருந்துச்சு. ஓகே ரூம் விட்டு வெளியே போனால் 3 பூனைக்குட்டிங்க ஒரு அம்மா இருந்துச்சு. அம்மா கத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி நான் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி அந்த பூனைக்குட்டிக்கு உங்களுக்கு இது சீக்கிரமாக தூங்கிட்டேன். பிகாஸ் நான் நேட்டிவ் பிளேஸான சேலத்துக்கு போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால ஊருக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். என்னோட பஸ் டைமிங் வந்து விடியகாலை 5 மணி. எப்படி இந்த டயர்லேயும் சீக்கிரமாக எழுந்து பஸ்ஸில் ஏறி இந்த டிராஃபிக்லாம் கடந்து ஒரு வழியாக சேலத்தை ரீச் பண்ணிட்டேன். நேட்டிவ் பிளேஸில் எடுத்த வீடியோ நான் vlog-ஆ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் गाइस, வலிமையா இருங்க. நன்றி.